ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துபாயில் நடந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிகாலையிலே சிறப்பான ஹோமங்கள் யாகங்கள்லாம் நடந்தது. கணபதி ஹோமம், ருத்ர ஹோமம்லாம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து கும்ப நீரால் பகவானுக்கு அபிஷேகங்கள் நடந்தது. அபிஷேகம் மிக சிறப்பாக அமைஞ்சுது. அபிஷேகத்தை தொடர்ந்து ஒரு சிறப்பான அலங்காரத்தில் சுவாமிக்கு அற்புதமாக ஒரு தீபாராதனை நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவிலோட பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நடந்தது. நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வச்சு அம்பாளுக்கு சிறப்பான வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கல் நிகழ்ச்சியோட முடிவில் பொங்கல் அம்மனுக்கு படைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பக்தர்கள் தாங்களே தங்கள் கரங்களால் மகாதேவருக்கு பாலாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடந்தது. பக்தர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, பாலாபிஷேகமும் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து இசைக்கலைஞர்களுடைய பறை இசை நிகழ்ச்சி நடந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக பெண்கள் எல்லாம் சேர்ந்து முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சியும் நடந்துச்சு. பெண்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு முளைப்பாரி சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சியும் நடந்துச்சு. அதுலேயும் திரளான பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் கும்மி அடிக்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. கும்மி ஆட்டமும் ஆடப்பட்டது. நிறைய பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதனை தொடர்ந்து மண்டைக்காடு பகவதி அம்மனும் மகாதேவரும் பக்தர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து மகா சிவராத்திரி நிகழ்ச்சியினுடைய ஒரு உச்சம், ஒரு மகா தீபாராதனை, மகாதேவனுக்கு ஒரு மகா தீபாராதனை நடந்தது. பக்தர்களுடைய அரோகரா கோஷத்துக்கு நடுவில் தீபாராதனை, மிக அருமையான தீபாராதனை பார்க்க முடிஞ்சது. மனசு மிகவும் நிறைவா இருந்தது. அதே போல பகவதி அம்மனுக்கும் மிக சிறப்பான ஒரு தீபாராதனை. பக்தர்களோட ஓம் சக்தி கோஷத்துக்கு நடுவில் மிக அருமையான தீபாராதனை. மகாதேவருக்கும் பகவதி அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை பார்த்தது மனசு மிகவும் நிறைவா இருந்தது. எல்லாரும் மகா சிவராத்திரியோட ஒரு சிறப்பான அனுபவத்தை அனுபவிச்சாங்க இந்த ஒரு நேரத்துல தான். தீபாராதனையை தொடர்ந்து பக்தர்கள்லாம் ஒருத்தராக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் பள்ளி மாணவர்களோட கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. மாணவர்கள்லாம் பிரமாதமாக பரதநாட்டியம் ஆடி நிகழ்ச்சியை சிறப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பாண்டிச்சேரி சகோதரிகளோட இன்னிசை கச்சேரியும் நடந்தது. பக்தர்கள்லாம் பக்தி பாடல்களுக்கு உற்சாகமாக பாட்டு பாடி விழாவை சிறப்பிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம், நிறைய பேர் கலந்துட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவுல பக்தர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு அன்னப்பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. மிக அருமையான ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிச்சாச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நண்பர்களோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு புறப்பட்டோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க